Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 8th class maths ஓட annual exam 2024 கான important 2 mark and 5 mark questions. ஓகேங்களா, இந்த full syllabusக்கு full bookக்கு நம்ம எந்தெந்த லெசனில் எது படித்தா போதும், எது இம்பார்ட்டன்ட்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஷின்ஸ் படித்தால கண்டிப்பாக 90 above கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், ஆல்ரெடி 9th-க்கும் 10th-க்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 8th-க்கும் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு, இதில் இருக்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஈச் எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்ட்டு அது பார்த்தா போதும். அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன அண்ட் எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்ட்டு அதை ப்ரீஃபாக பார்த்துக்குங்க. சரியா, ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் லெசனுக்கு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ இது நோட் பண்ணுறதுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையில்லை இல்லைனா என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் பாட்டமில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பரேஷன்றது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மெஷர்மெண்ட்ஸு. ஸோ செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். இது சின்ன சாப்டர் தான், அது மட்டும் போதும் மோஸ்ட்லி. ஓகேவா, மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆல்ஜிப்ரான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். சரியா, ஸோ ஆல்ஜிப்ராவில் தேர்ட் சாப்டர் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது தேர்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் லைஃப் மேத்தமெட்டிக்ஸு. ஸோ அதோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். அந்த ஈச் எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன எக்ஸசைஸில் என்னென்ன நீட்டாக பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 90 above வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் ஸோ இது பார்த்துக்கோங்க. நான் கொஷின்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வரும் இல்லையா, அது தனியாக கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே எழுதியிருக்கேன், அதை அங்கே பார்க்கலாம். இது வந்து 2 மார்க் 5 மார்க் மட்டும் இங்கே. ஓகேவா, ஜாமெட்ரி கிராஃப் வந்து தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் வரும். அந்த பை சார்ட் ஆட்டம், ஸோ பாலிகன், ஃப்ரீக்வன்சி பாலிகன் அதெல்லாம் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, கிராஃபு, அதெல்லாம் அதில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 7th யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். எஸ், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அந்த லெசனில் என்ன இம்பார்ட்டண்ட் அது மட்டும் கொஞ்சம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ இது சாப்டர்ஸ் பொறுத்தவரை 7 சாப்டர்ஸ். அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அண்ட் கிராஃப்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் நமக்கு நிறையா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாடிலேட்ரல், பேரலோகிராம், ட்ரெபீசியம், ராம்பஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருப்பேன். கொஞ்சம் அதில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்டு கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான். சிம்பிளாக லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதுலேருந்து நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸ் ட்ரா பண்ணுறது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான். இப்போ இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறது மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே கன்ஃபார்மாக 90 above எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் இயர் சில கொஷின் பேப்பர்ஸும் அப்லோட் பண்ணுறேன், அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.